வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை வாரணாசியில் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இத்திட்டங்களில் ரயில்வே, சாலை, குடிநீர், சுகாதாரம், சுற்றுலா மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகள் இடம்பெற்றுள்ளன. வாரணாசியில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர், கொள்கை வகுப்பதில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்வதில் தமது அரசு முனைப்புடன் உள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் கங்கை ஆற்றின் மீது ரயில் மற்றும் வாகன போக்குவரத்திற்கான பாலம் கட்டுவது உள்ளிட்ட வாரணாசி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா சந்திப்பின் 3வது மற்றும் 4வது ரயில் பாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புனேவில் உள்ள ஹடப்சர் மற்றும் மும்பையில் உள்ள லோக்மானிய திலக் முனையம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் இயக்கப்படுகிறது. நவீன வசதிகளுடன் குறைந்த கட்டணத்தில் இயங்கும் இந்த ரயில்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்தும். நாளை காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பிரதமர் பூஜை செய்து சாமி தரிசனம் செய்கிறார். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் மாவட்டத்திற்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு கங்கா விரைவு சாலை திறந்து வைக்கிறார். 36,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் 594 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த அதிவேக சாலை 6 வழித்தடங்களை கொண்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று உடுப்பியில் இந்திய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் நிறுவனத்தின் புதிய பயிற்சி வளாகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த புதிய பயிற்சி வளாகம் இளைஞர்களுக்கும் இளம் தொழில் முனைவோருக்கும் சிறப்பான தொழில்முறை பயிற்சிகளை வழங்கும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது சென்னை ஐஐடி நிறுவனத்திற்கும் இந்திய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வரும் கல்வியாண்டிற்கான தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அமைப்பான NCERTயில் வெளியிடப்பட்ட பாடப்புத்தகங்களின் இருப்பு, புதிய புத்தகங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றை இன்று ஆய்வு செய்தார். நாடு முழுவதும் புத்தகங்களின் கையிருப்பு குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் புத்தகங்கள் சென்றடைவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் அனைத்தும் மாணவர்களுக்கு சென்றடையும் வரை அவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இடைக்கால நடவடிக்கையாக டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மூலம் கல்வி கற்பிப்பது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். நாடு முழுவதும் உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் வெப்ப அலைகளின் பாதகமான விளைவுகளில் இருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில், தொழிலாளர்களுக்கு போதுமான குடிநீர் வசதிகளை உறுதி செய்யவும், ஓய்விடங்கள் மற்றும் பணியிடங்களை குளிர்ச்சியாக வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைகள் செய்வதுடன் சுகாதாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் கீழுள்ள மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை இயக்குநர்களும் வெப்ப அலை பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சிறப்பு மையங்களை அமைக்குமாறும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கைகளை 15 நாட்களுக்குள் ஒருமுறை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தின் 142 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதில் 3,20,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 220 பெண் வேட்பாளர்கள் உட்பட 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 2300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் ரோந்து பணிகள் மற்றும் சோதனைச்சாவடி ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே கடந்த 23ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவில் 93.19% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ள நிலையில் நாளைய வாக்குப்பதிவு இதைவிட அதிகமாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. சண்டிகரில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கிடையே தற்போது நடைபெற்று வரும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி சற்று முன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன் எடுத்துள்ளது.